Welcome all of you to my video. In this video we are going to see chapter 1 relations and functions exercise 1.4 sixth sum. Let a is equal to 1 2 3 4 and b is equal to natural number. Let f defined by ba to b be defined by f of x is equal to x cube. Then find the range of f, identify the type of function. So simple ah கொடுத்துட்டாங்க. a என்பது கொடுத்துட்டாங்க, b என்பது natural numbers கொடுத்துட்டாங்க. So அது எவ்வளவு நம்பர் இருக்கலாம். Let a வந்து f to a to b. So அந்த ஃபங்க்ஷன் எப்படி ரெப்ரசன்ட் ஆனா a ல இருந்து b ல போகுது அந்த ஃபங்க்ஷன். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாலே இதுதான் டிஃபைன்ட் பை f of x is equal to x cube அப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் f, ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன். ரேஞ்ச் ஆஃப் f, ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன். ஸோ சிம்பிள் சொல்யூஷன். ஸோ இப்போ பார்க்கும்போது a is equal to 1 2 3 4 கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த 4 வேல்யூஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். பட் அதுக்கு மேலே வருமானு கேட்குறாங்க, வருமா வர மாதிரி கொடுக்கல. ஸோ அந்த ஏ வந்து இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க, ஏ டு பி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணுங்கன்னு பாருங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப். ஸோ அந்த எக்ஸ் ஏல உள்ள அவ்வளோ வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணால் அவங்க பியில் உள்ள 4 வேல்யூஸ் கிடைக்கும். அது என்ன நம்பர்னால நேச்சுரல் நம்பர் எந்த நம்பர்னால இருக்கலாம். ஸோ எஃப் ஆஃப் 1 ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1 கியூப். ஸோ 1 × 1 × 1 1 தான் வரும். ஸோ எஃப் ஆஃப் 2 the whole cube அப்படின்னா என்னது 2 × 2 × 2. ஸோ 2 2s are 4, 4 2s are 8 வரும். Then f of 3 the whole cube. So 3 × 3 × 3. So 3 3s are 9, 9 3s are 27. Then f of 4 the whole cube, that is equal to 4 × 4 × 4, that is 4 4s are 16, 16 4s are 64. So உங்களுக்கு b என்ன கிடச்சிட்டுனா 1 8 27 64 கிடச்சிட்டு. ஸோ உங்களுக்கு ஏயும் கிடச்சிட்டு பியும் கிடச்சிட்டு. இதை வச்சு ரேஞ்ச் எழுதணும். ஸோ ரேஞ்ச் நல்லா எழுத தெரியும். ஓகே, என்ன பி கிடச்சோ அதுதான் ரேஞ்சு. ஸோ நல்லாவே தெரியும் உங்களுக்கு, ரேஞ்சில் நம்ம என்ன பி கிடச்சோ அதுதான் ரேஞ்சு. ஸோ பி ஆடி என்ன கிடச்சிருக்கோ அதை தான் நீங்கள் ரேஞ்சாக எழுதணும். ஸோ நீங்கள் கண்டுபிடிச்சது கூட நீங்கள் வந்து ரேஞ்சுன்னு சொல்லிட்டு எழுதிடலாம் ஸ்ட்ரைட்டாக. ஸோ உங்களுக்கு தனியாக நோட் பண்ணி காட்டுறேன், அவ்வளோதான். இதுதான் ரேஞ்சுன்னு சொல்லிட்டு. இப்போ ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா டைப் ஆஃப் ஃபங்க்ஷன். இது என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் இது ஃபங்க்ஷனான்னு பாருங்கள், அவ்வளோ ஈஸியாகவே புரிஞ்சோம் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் என்னது. ஸோ ஃபங்க்ஷன் பார்க்கறதுக்கு உங்களுக்கு நல்லா தெரியும், ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு இமேஜ் தான் இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஆரோ டயக்ராம் போட்டு பார்த்துட்டு இருக்கணும்னு ஒன்று அவசியம் ஒன்றும் இல்லை. நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே இந்த மாதிரி பார்த்தாலே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இமேஜ் தான் இருக்குது. இப்போ வந்து சம்திங் ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் மாதிரி இருந்துச்சா 2 ஸ்கொயர் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ஃபங்க்ஷனாக இருக்க முடியாது. பட் இந்த மாதிரி இருக்கிறதுனால இது ஒரு ஃபங்க்ஷன் தான். ஒவ்வொரு இமேஜ் அப்படி வருது. தென் இதிலேருந்தே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஒரு விஷயம், this is 1 to 1 ஃபங்க்ஷன். ஸோ this is 1 to 1 ஃபங்க்ஷன். ஃபஸ்ட்டு இது 1 to 1 ஃபங்க்ஷன். ஸோ ஏன் 1 to 1 ஃபங்க்ஷன் நான் இப்போ தான் சொன்னேன். ஃபங்க்ஷன் வந்த பிறகு நீங்கள் 1 to 1 ஃபங்க்ஷன் பார்க்குறது டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் இருக்கணும். அதாவது எவ்ரி எலமெண்ட் இஸ் யூனிக் டு டிஃப்ரெண்ட் எலமெண்ட். ஸோ இப்போ 1னாச்சுன்னா 1க்கு தான் இருக்கணும், ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் எலமெண்ட். இப்போ வந்து அந்த 2னாச்சுன்னா 8 தான் இருக்கணும். ஸோ அதுக்கு மேலே வேறு 8க்குன்னு சொல்லிட்டு வேறு 2 இமேஜஸ் இருந்துச்சுன்னா தட் இஸ் நாட் 1 to 1. 8னாச்சுன்னா அதுக்கு 2 மட்டும்தான். 27னாச்சுன்னா அதுக்கு 3 மட்டும்தான் இருக்கணும் ப்ரீ இமேஜ். ஸோ இப்படி இருக்கிறது தான் 1 to 1 ஃபங்க்ஷன். ஸோ இது வச்சு நீங்கள் 1 to 1 ஃபங்க்ஷன் சொல்லிடலாம். ரெண்டாவது இஸ் இன்டூ ஃபங்க்ஷன். ஸோ இன்டூ ஃபங்க்ஷன்னா என்னன்னு யோசிப்பீங்க. இன்டூ ஃபங்க்ஷன்னா ஒன்று மேலே எது ஆன் டூ ஃபங்க்ஷனாக இல்லையோ தட் இஸ் அன் இன்டூ ஃபங்க்ஷன். ஸோ இப்போ உங்களுக்கு ஆரோ டயக்ராம் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். பட் ஆரோ டயக்ராம் போட விரும்பல. எப்படி பார்த்தீங்கன்னா 1 2 3 எல்லாம் இதில் இருக்காது. இப்போ உங்களுக்கு இது ஒரு நேச்சுரல் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பி உங்களுக்கு நேச்சுரல் நம்பராக தான் வரும். அது எப்படி நீங்கள் இதில் 2 3 எல்லாம் வரும். பட் அதுக்கான இமேஜஸ் நம்மகிட்ட இல்லை. ஏ வந்து உங்களுக்கு 1 2 3 4 மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, வேறு எந்த நம்பர்ஸும் கொடுக்கல. ஸோ அதுக்கெல்லாம் உள்ள வேல்யூஸ் எல்லாமே மிச்சமாக தான் இருக்குது. 2 3 4 இதெல்லாமே மிச்சமாக தான் இருக்குது. ஸோ அதனால் அது வந்து ஒரு ஆன் டூ ஃபங்க்ஷனாகவே இருக்க முடியாது. உங்களுக்கு இதை ஆரோ டயக்ராம் போட்டு பார்த்தீங்கன்னா நான் இருந்தாலும் போட்டு காணிக்கேன். சரி, ஸோ போட விரும்பலன்னு சொன்னேன், பட் போட்டு காணிக்கிறேன் இருந்தாலும் உங்களுக்காக. 1 2 3 4 தென் இது 1 8 27 64. ஸோ இதை நல்லா பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஜாயின் ஆகும். ஸோ இதுக்கிடையில் நிறைய வேல்யூஸ் நேச்சுரல் நம்பர்ஸ் தான். ஸோ இதுக்கிடையில் நிறைய வேல்யூஸ் இருக்கும், 2 3 4 நிறைய வேல்யூஸ் இருக்கும். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இந்த 2 3 4 இதெல்லாமே மிச்சம் தான் இருக்கும். 2 3 4 எல்லாமே மிச்சம் தான் இருக்கும். இந்த மாதிரி இமேஜ் எதுவுமே கனெக்ட் ஆகுது. ஸோ இதை வச்சு நீங்கள் எழுதிடலாம் அது ஆன் டூ கிடையாதுன்னு எழுதிடலாம். ஆன் டூ கிடையாதுனால நீங்கள் எழுதிடலாம் இன்டூ ஃபங்க்ஷன் எழுதிடலாம். மூணாவதாக இது ஒரு கியூபிக் ஃபங்க்ஷன் கூட சொல்லலாம். அது உங்களுக்கே தெரியும், இது எல்லாமே கியூபிக் தான் வந்திருக்கு. 1 8 27 64 சொல்லிட்டு எல்லாமே கியூபிக் வேல்யூஸாக தான் வந்திருக்கு. ஸோ இது கியூபிக் ஃபங்க்ஷன் கூட சொல்லிக்கலாம்.
ஸோ மொத்தம் 3 டைப்பாக இதை சொல்லலாம். நீங்கள் 1 to 1 ஃபங்க்ஷன், இன்டூ ஃபங்க்ஷன், கியூபிக் ஃபங்க்ஷன். ஸோ கண்டிப்பாக இந்த ஃபஸ்ட்டு 2 உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கியூபிக் ஃபங்க்ஷன் நீங்கள் ஈஸியாக எழுதிடுவீங்க கியூவாக இருக்கிறதுனால. ஸோ அவ்வளோதான், அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.